மகாத்மா காந்திய நம்மள தெரியாதவங்களே இருக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து புத்தகத்துல மகாத்மா காந்திய தேசத்துடைய தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட காந்திக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய காலகட்டத்துல காந்திஜி ரொம்பவே பிரபலமா இருந்தாரு. அவரை எதிர்த்து பேசுறதோ, எதிர்த்து கேள்வி கேட்கிறதோ, ஒட்டுமொத்த தேசியவாதத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பலரும் அவருக்கு மரியாதை கொடுத்து பயந்தே வாழ்ந்தாங்க. ஆனா தன்னுடைய பொது வாழ்க்கையில மகாத்மாவா தெரிஞ்ச காந்தி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்டவர் கிடையாது. மகாத்மா காந்திக்கு பிரம்மச்சரியத்து மேல நம்பிக்கை ரொம்பவே அதிகம். இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறது ஒருத்தருடைய ஆன்மீக பயணத்தை பெருமளவுல பாதிக்கும்னு சொல்லிட்டு காந்தி நம்பினாரு. அதனால தன்னுடைய பிரம்மச்சரியம், தன்னுடைய விரத நிலை எந்த அளவிற்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தனக்கு தானே நிறைய சோதனைகளை அவர் செஞ்சுக்கிட்டாரு. அதுல ஒண்ணுதான் பல இளம் பெண்கள் கூட நிர்வாணமா தூங்குறது, இந்த மாதிரியான சொல்லவே முடியாத நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தன்னுடைய சொந்த பேத்திக்கிட்டேயே அவர் நடந்திருக்காருன்னா. ஆனா என்னதான் அவர் பண்ற இந்த காரியம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் வரல.